தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அப்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சமா உன் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். மனத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதிக்கும். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வார். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வாரே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அனுதினமும் நடத்தி செல்வாரே. காத்துக்கொள் காத்துக்கொள் வென்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள்
கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சமா உன் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் நல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழைத்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அழைத்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ
ஒன்றும் அறியாமல் தவிக்கவில்லை. மறந்தீரை என்று நான் அழுதீரையா, மறப்பீரை என்று சொல்லி அழைத்தீரையா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ அன்பே, நான் மறப்பேனோ அன்பே, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கரங்களை தட்டி இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த எபினேசருக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால்
கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாட சொல்லுவோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மகிழ்நீரே, ஆறுதல் மழைநீரே. அக்கினி மகிழ்நீரே, ஆறுதல் மழைநீரே. இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. மருத்துவரே, என் துணிக்கு பாத்திரரே. துணி நீக்கும் மருத்துவரே, என் துணிக்கு பாத்திரரே. எல்லாம் நீதானையா, நீயமும் நீதானையா. சொல்லுவோம், என்பதெல்லாம் நீதானையா, நீயமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. விலையெல்லாம்
சொல்லு. என் பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே பலத்தால் எங்களை எடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே சோர்த்து போகிறவனுக்கு உங்களுடைய பலனை கொடுக்கிறவர் அப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும். கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே சோத்துன புதிய பலனை கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. கல்லுகளை போல புதிய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென் துதிக்கிறோம். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சாத்தானை மேற்கொள்ள ஆண்டவரே உலக மாம்சத்தை மேற்கொள்ள ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்தீரே, எங்கள் உயிரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குறையா, உணர்வு எல்லாம் இனிக்குறையா. உலகமெல்லாம் மறக்குறையா, உணர்வு எல்லாம் இனிக்குறையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனங்கள் ஆவியாய ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நாள்தோறும் நடக்க வேண்டிய ஆண்டவரே சோதர வழி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காட்டுங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஆவலாய் காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவரே ஆத்மாவுக்கு அதான் ஆண்டவரே உணவு. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம்
உயிருக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவு பகலுமையா உங்கள் வசனம் தியானிக்கிறேன். இரவு பகலுமையா உங்கள் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் பலனான இயேசு, என் பலனோடு கலந்தீர், என் பலனே நான் உம்மை துதிப்பேன். என் பலனே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் பலனான 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 இயேசு, என் பலனான 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 இயேசு, என் பலனான இயேசு, என் பலனோடு கலந்தி என் பலனே நான் உம்மை துதிப்பேன். என் பலனே நான் உம்மை துதிப்பேன். என் பலனே நான் உம்மை துதிப்பேன். வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறப்பா. ஒவ்வொரு நாளாண்டு நாங்கள் உண்மையில் பலன் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் மாத்திரம் மையப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 112, 113, பக்கம் எண் 742 பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்?
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 8 மணிக்கு சபையில் இருக்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்ஸ் லீடர்ஸ்க்கான மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்ஸ் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான அந்த கொடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு 5வது டிவிஷனுக்கான கேரல் சர்வீஸ் நம் சபையில் நடைபெறும். அதே போல 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று அதே 7 மணிக்கு 6வது மற்றும் 7வது டிவிஷனுக்கான கேரல் சர்வீஸ் நம்ம சபையில் நடைபெறும். இந்த 3 டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகள் தவறாமல் 5வது டிவிஷன் 10ஆம் தேதியும் 6வது 7வது டிவிஷன் 2 ஒரே நாளிலே 11ஆம் தேதியும் நம் சபையில் நடைபெறும். சந்தேகம் இருந்தால் ஆராதனை முடிந்த பின்பு உங்கள் டிவிஷன் லீடர்ஸை அணுகி தகவல் தெரிந்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம் சபையிலே காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் அந்த சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான ஆயத்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி பகுதியில் வசிக்கும் திரு பி செல்வகுமார், திருமதி எஸ் கோமதி இவர்களின் குமாரத்தி நம் சமாதான அசம்பிளி சபையை சேர்ந்த எஸ் ஜெயஸ்ரீ என்கிற இவாஞ்சலின் என்கிற மணமகளுக்கும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் வசிக்கும் திரு ஏ முத்துகிருஷ்ணன், திருமதி எம் சகுந்தலா இவர்களின் குமாரன், மீட்பர் இமானுவேல் பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்த எம் சந்தோஷ்குமார் என்ற மணமகனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் சபை போதகருக்கு எழுத்தும்பூர்வமாக தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி ஷெரீன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று என் வகுப்பு சிறுவர்களுக்கு 47 இந்த ஒர்க் ஷீட் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். ஆனால் நான் பள்ளியில் பற்பல பொறுப்புகளில் இருந்து வேலையின் நிமித்தம் பலுவின் நிமித்தமாக அந்த ஒர்க் ஷீட் பிரிண்ட் எடுப்பதை மறந்துவிட்டேன். வகுப்பு முடித்து விட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒர்க் ஷீட், அந்த 47 ஒர்க் ஷீட்டும் எல்லாம் பிரிண்ட் எடுத்து ஸ்டேபிள் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து உடன் வேலை செய்கிற ஆசிரியர்களிடத்தில் கேட்ட பொழுது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அற்புதங்களை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் கோபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக சபையில் நடந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது சேலரி இன்க்ரிமெண்ட் வரவும் தேவனாகிய கர்த்தர் என் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் குப்புசாமி கனகா தம்பதியார் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நாங்கள் இருக்கிற அதே வீட்டை போகியத்திற்கு வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அந்த வீடே கிடைக்க வழி செய்தார். ஆனால் அதற்கான பண தேவைகள் இல்லாததால் நகைகளை விற்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் எந்த நகையும் விற்காமல் தேவன் எல்லா பண தேவைகளையும் சந்தித்த தேவனுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, என்னுடைய பேத்தி ஷாலினிக்கு அநேக நாட்களாக மார்பகத்தில் வலியாக இருந்து வந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் சென்று பார்த்தோம். மருத்துவர்கள் 2 மார்பகத்தில் கட்டியிருப்பதாக கூறி கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும்படி அறிவுறுத்தினார்கள். நான் சபையிலிருந்து ஜெப எண்ணெயை வாங்கி அவர்களிடம் கொடுத்து அதை பூசி ஜெபிக்குமாறு கூறினேன். எனது பேத்தியும் விசுவாசமாக அதை பூசி ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த 2 கட்டிகளும் மறைந்து போக தேவன் கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, என்னுடைய பேரன் குமரவேல் 3 மாதங்களுக்கு முன்பு அந்த வண்டியில் வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அநேக ரத்தம் போன நிலையில் தையல் போட்டிருந்த
இருந்தது. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையால் ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தேவன் ஜீவனை பாதுகாத்தார். ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி துர்கா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனது தோழியின் கணவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஜெபித்து வந்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு கடந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்துல எஞ்சி நில்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நாம் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நாம் வரவேற்கலாம். உங்கள் கரங்களில் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல இருந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக கேட்கிறோம். நம் சபையார் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த காணிக்கை தேவனாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே ஓய்வு நாளிலும் கூட உடைய பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை தசமங்களை தேவனாக கர்த்தர் நிறைவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரை நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்காக கொடுக்க ஆண்டவரை வந்திருக்கிறோம். தேவனாக கர்த்தர் இதை பழுகி பெருக தேவன் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனாக கர்த்தர் திரும்ப எங்கள் மடியிலே கொடுப்பீராக. ஆண்டவரே, அப்ப கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள், விரைய செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சமாதானமாய் நாங்கள் வாழ தேவனாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வாதம் செய்யப்பட பெரிதான கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். படைப்பே அட அமுத உனக்கு என்ன கோபமா? உன்முகத்தின் சிரிப்பே உன்முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அதுல சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரை தொட, சிறகே உன் சோகத்தை படைப்பே உன்னை படைத்தவரே பாடு. உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவடி பாடு. கையுள்ள சோகமே ஒரு வார்த்தை ஒன்று போது உனக்கு எல்லாம் செய்வாரு. நீயும் நான் நம்புறான் தந்தானே தானே தானே தந்தானே தானே. சிலுவையில உனக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. சலிக்காம பரம தகப்பனை இன்று கட்டி அணைப்பார். அழகான படைப்பே அட செல்ல உனக்கு என்ன கோபமா? கண்மணியில் சிரிப்பே உன்முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வம் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரை தொட, மணியே உன் சோகத்தை மற. மரமே உன்னை படைத்தவரே பாடு. உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்து இயேசுவடி பாடு. கையுள்ள சோகமே
ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சந்தோஷம் அந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள். 5, 6, 7 டிவிஷன் எல்லாம் நீங்கள் ஜோம் பண்ணி மறுபடியும் புயல் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் என்றைக்கு கேரல்ஸ் ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே பயங்கரமான புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் காற்றையும் கடலையும் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் வெயில் அடிக்க வச்சுருக்கிறோம். நாளையிலேருந்து இந்த பொறுப்பு 5வது டிவிஷனை சாரும். நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வேறு ஒரு ஒர்க் இருக்குது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து மழை வராமல் பார்த்துக்கிறது 5th டிவிஷனோட வேலை. அடுத்த நாள் 2 டிவிஷன் இருக்கிறாங்க. கண்டிப்பாக மழையை நிறுத்திடுவாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். முடிஞ்சவங்களாம் விவரமாக கை தட்டாமல் இருக்கிறாங்க. எங்கள் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சர்ச்சாக சேர்ந்து செய்கிற வேலை. அல்லேலூயா. நம்ம சகோதரர்கள் கஷ்டப்பட்டால் நமக்கு அந்த கஷ்டம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து டிவிஷன் லீடர்ஸ்லாம் வெவ்வேறு டிவிஷனுக்கு வந்து அவங்க வேலைகளை செய்கிறார்கள். அவங்க எல்லாருமே பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நம் ஆண்டவருக்கு வேலை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பரவாயில்ல, நிறையா சத்தமாக சொல்கிறீங்க. காது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. யாராவது ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் இயேசு அறியாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லுவீங்களா, எங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேலண்டரில் பாஸ்டர் நம்பர் இருக்குது, அதோட கனெக்ட் பண்ணி விட்டுறேன் கான்ஃபரன்ஸ் கால். அப்படி இல்லை, நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை பேச. அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் இயேசு அறியாத ஒரு குடும்பம், எப்படியாவது இயேசுவை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இந்த கேட்ட நம்பரிடத்தில் கர்த்தர் பேதுருவை அனுப்புகிறார். அதை தான் இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். அந்த மனிதனுடைய பெயர் கொர்நேலியு என்கிறதான ஒரு மனிதன். ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார், கேட்கிறார். அங்கே கர்த்தர் பேதுருவை அங்கே அனுப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு யார்? யூதன். யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஜனங்க வீட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க, தங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் பேதுருவினிடத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி நீ போ என்று கர்த்தர் பேதுருவினிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இவைகளை தான் பேதுரு ஆண்டவரை பற்றி சொன்ன ஒரு மிக முக்கியமான 3 காரியங்களை, அந்த காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு காலை நேரத்தில் வாசிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த, நம்மேல் இல்லை என் மேலன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, என் மேலே விழுந்த கடமை. இயேசு எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். அவர் பிறந்ததே சிலுவைக்கு போவதற்கு தான். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும், ஏன் இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதை சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறேன், 35, 10. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சந்ததி இதுவே. அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் அனுப்பினார். அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். அல்லேலூயா. சமாதானத்தை, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அவருடைய பெயர் ஏசாயால வாசிக்கிறோம், சமாதான பிரபு. அல்லேலூயா.
அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் பேதுருவை அனுப்பி அங்கே பிரசங்கம் பண்ண சொல்லும் பொழுது, ஆண்டவரை குறித்து சொல்ல துவங்கின பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு நன்மை செய்கிறவராகவே நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன், 38வது வசனம், நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இயேசு சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார். எங்க போனாலும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருந்தார். அப்படின்னு சொல்றதோடு இல்லாம யூதேயருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் ஆண்டவர் நிறைந்தவராயிருந்தார். அதே பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எங்க போறோம் அங்க ஆறுதல் உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னது, காலம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டராக இருக்கிறனால சுவிசேஷம் இல்லை, ஊழியம் செய்கிறவனால எந்த வேலையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ கர்த்தர் அங்கே உங்களை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். நான் காலேஜில் வேலை செய்யும்போது இங்கே ஜெயராமில் முதல்ல வேலை செஞ்சேன். அங்கே அவங்கெல்லாம் கேட்டாங்க, நான் கிறிஸ்டின் தெரிஞ்சனால கேக் தரீங்களா, கேக் தரீங்களா. கிறிஸ்மஸ் வந்தாலே போதும், அல்லேலூயா, நம்மளை போட்டு ஒரு என்ன பண்ணுவாங்க, பாவம். இந்த கிறிஸ்துவர்களும் முஸ்லீம் தான் ரொம்ப பாவம். முஸ்லீமை பார்த்தா பிரியாணி கேட்குறது, கிறிஸ்துவங்களை பார்த்தா கேக்கு கேட்குறது. கேக்கு கொடுங்க கொடுங்கன்னாங்க. நான் நினச்சேன் ஒவ்வொருத்தருக்காக கேக் கொடுக்கறதோட அங்கே அடிக்கடி ஆல் ஸ்டாஃப் மீட்டிங் போடுவாங்க, அங்கே மீட்டிங்கில் கேக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். அப்போ எங்களுக்கே ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் எல்லாருக்கும் கேக்கு கொடுத்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல்கிட்ட கேட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குங்க. எல்லாருக்கும் நான் கேக்கு கொடுத்து, ஏதோ எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, ஏதோ தெரிஞ்ச ஆள் வார்த்தையை சொன்னேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அல்லேலூயா. அதே மாதிரி அடுத்த இன்னொரு காலம் ஞானமணியில் இருக்கிறப்ப அங்கே ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்துவ சபையிலேருந்து யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு ஒன்று நடத்துவாங்க. அதை சான்ஸ் கிடைச்சப்ப இங்கேருந்து நல்ல சுவிசேஷத்தை சொல்கிற ஆட்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அவங்கள கூட்டிகிட்டு போனேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து, சார் எங்களுக்கு கேட்க தர மாட்டிங்களா, வாங்க இங்கேன்னு கூப்பிட்டு வந்தேன். ஏறக்குறைய 20-25 பேருக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 25 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் போகிறோமோ கர்த்தரங்க ஆட்களை தருவார். நீங்கள் ஆத்தும பாரத்தோடு இருந்தால் போதும். சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. பேதுரு இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம், பெரிய நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியணும், இயேசு என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அதற்கு முதலாவது நான் சாட்சியாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இங்கே பேதுரு சொல்லும்போது நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் என்று சொல்லும் பொழுது 12 சீஷர்களை குறிக்கிறது. இந்த 12 சீஷர்களை பார்த்தீங்கன்னா, யோவான் ரொம்ப ஒரு வாலிப பையன், தோமா சந்தேகப்படுகிற ஆள், பேதுரு பயங்கரமான கரடு முரடான ஆள், மத்தேயு வரி வசூலிக்கிற ஆள், அந்திரேயா ரொம்ப ஒரு கம்பேஷனோட்டோட வார்த்தையை பேசுகிறவர், பிலிப்பு யாருன்னா நல்ல கால்குலேட் பண்ற ஆளு. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை, யாக்கோபு ரொம்ப டைரக்டா பேசக்கூடிய ஆளு. இப்படி எல்லாம் 12 விதமான வேலைகள், 12 விதமாக வித்தியாசமாக இருந்தாலும் பேதுருவால் சொல்ல முடிகிறது, நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணுமா, வைகோஸ்ல சொல்லணுமா, வேற எங்க போய் சொல்லணும்னாலும் முதலாவது நீங்கள்
செய்ய வேண்டிய காரியம் ஒரு மனப்பாடை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை சபைக்குள்ளும் கர்த்தர் விரும்புகிறார். சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சபையில் ஒரு மனப்பாட்டை கெடுப்பதற்கு பிசாசு எத்தனம் பண்ணி கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு யூனிஃபார்மில் கலரில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, எதையாவது ஒன்று சொல்லி சமாதானத்தை கெடுக்க பிசாசு வகை தேடினாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் சொல்லணும், இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருப்போம். நான் இல்லை, நான் சாட்சியாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. முதல் வார்த்தை, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, அங்கே வாசிக்கும் போது 43வது வசனத்தை வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் முழுதல் மல்கியா வரைக்கும் எல்லா 300 தீர்க்க தரிசனங்கள் டைரக்டா இயேசுவை குறித்தும், அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிப்பார், இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுப்பார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவார் என்கிற சுவிசேஷம் ஏறக்குறைய 300 இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மனிதனை குறித்து இத்தனை தீர்க்க தரிசனங்கள் வேற எங்கே எழுதி வைக்க முடியாது. எழுதி வைத்தாலும் அது எல்லாம் துல்லியமாய் சொன்னபடியே நடக்கிறது என்று சொன்னார். இது இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு இன்னைக்கு கிரியை செய்கிறாரா? இன்றைக்கும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். எங்கள் சபை சாட்சி. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வாசித்தோம். எத்தனையோ பேர் வாசித்தாங்க. அற்புதமான சாட்சிகள். போன வாரத்தில் நினைக்கிறேன் வசந்தா பாட்டி சொன்னாங்க, நான் அந்த ஜெப எண்ணெயை கொண்டு போய் வச்சேன், ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செஞ்சாரு. இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவர் கேட்டு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஷெரின் சாட்சி சொன்னாங்க, அவங்க 47 காப்பி எக்ஸாக்டா அவங்க அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்க அங்கே கொடுத்தா தான் அந்த பேப்பர்லாம் பிரிண்ட் ஆகி வெளியே வரும். கர்த்தர் நம்முடைய வேலையை செய்யும்போது ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 47 காப்பியும் கரெக்டாக டேபிள் மேலே ஸ்டாப்லர் அடித்து வைக்கணும்னா நான் விசுவாசிக்கிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனப்படுத்துவது உண்மை. எப்படி கனப்படுத்துவார் தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்புவார். இங்கே எங்கேயுமே பிசிக்கலா முடியலனாலும் பரலோகத்தில் எல்லாம் செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காய் வாய்களை திறந்து பேசும்போது உங்க தொழிலை குறித்து நீங்க யோசிக்க வேண்டாம், குடும்பத்தை யோசிக்க வேண்டாம், எதிர்காலத்தை யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் நமக்காக கவலைப்படுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புவார். விசுவாசி ஆமென்னு சொல்றவங்க, கரங்களை தட்டுறவங்களுக்காக பரலோகம் வேலை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு அதிசயத்தை இன்னும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நிச்சயமாய் அவர் எனக்காக அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நான் மட்டும் சாட்சி கொடுக்கல, இந்த வேதாகமம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. முதலாவது சாட்சி என்னுடைய சாட்சி. நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதை நீங்கள் சொன்னாலே போதும். 2வது வசனம் தெரிஞ்சா மனப்படமாக சில வசனங்களை நீங்கள் சொல்லுங்கள்.
மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, வாசிக்கலாமா? 44வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:44. அந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஓ ஹல்லேலூயா! நம்முடைய வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வார்த்தை மாயா ஜாலத்தினால் அல்ல, ஏதோ மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஹல்லேலூயா! நான் ரொம்ப உண்மையாக ஆண்டவர் முன்னாடி சொல்ல முடியும். என்னுடைய பிரசங்க திறமையை நம்பி, இந்த நோட்ஸை நம்பி நான் இங்கே வந்து பேசுறதில்ல. எனக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுதே, பேதுரு பேசி கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறது உண்மை என்றால், இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் காலத்தில் வாழுகிற நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவர் கிரியை செய்வார். நம்முடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய ஆவியானுடைய கிரியை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 1 யோவான் 5:9-10 நாம் நம்மை விசுவாசிக்கிறோமே, நம்மை விட தேவன் பெரியவர் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை நம்ம நம்புகிறோம், மனுஷங்களை நம்புகிறோமே. ஒரு பஸ்ஸில் ஏறினா யாராவது டிரைவரோட லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு ஏறுறீங்களா? ஷேர் ஆட்டோவில் ஏறினா அவன் குடிச்சிட்டு வந்தானா எப்படியோ தெரில ஏறி உக்காடுறீங்க. அல்லேலூயா! ஃப்ளைட்டில் போனால் யாரும் பைலட்டோட லைசன்ஸை பார்க்கறது இல்லை, அவனை நம்புகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் போனால், ஹோட்டலில் போனால் எப்படியாவது நல்ல சாப்பாடு தருவாங்கன்னு நம்புகிறோம். செய்கிறது உள்ளே செய்கிறத அவங்க எப்படி செய்கிறாங்களோ தெரில, அவங்களுக்கு சமைக்க தெரியுமோ தெரில, இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்கள நம்புகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே இருக்கிற டாக்டரை நம்பி படுக்கிறோம். அல்லேலூயா! அவர் நல்ல ஆப்ரேஷன் பண்ணுவார், அவர் யூடியூப்பை பார்த்து பண்ணுறாரோ, அல்லேலூயா, எதை பார்த்து பண்ணுறாரோ இல்லை ஃபோனில் கேட்டு பண்ணுறாரோ நமக்கு தெரியாது. ஏன்னா மயக்கம் வந்து கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா! அவங்களெல்லாம் நம்புறீங்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நம்பி பாருங்கள், அவங்கள விசுவாசித்து பாருங்க. அவர் கிரியை செய்கிறார் என்றும் அவர் உண்டு என்றும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா! காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இயேசு நல்லவர்னு சொல்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் உலகத்தின் பாவத்தை, என்னுடைய பாவத்தை ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். நிறையா டைமில் அதை எப்படின்னு கேட்டால், அமெரிக்காவில் இருக்கவங்கள போய் எங்கள் நல்லா காரமாக பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குலோப் ஜாமுனை எடுத்து அதை நல்லா அந்த ஊற வச்சுருப்பாங்க பாருங்கள், சாஃப்டான குலோப் ஜாமுன் எடுத்து அதை அப்படியே எடுக்கும் போதே கீழே விழுவுமே, அதோட கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கேரட் அல்வாவே அதில் முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அவங்க அதை பார்த்ததில்லை. ஆனால் ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாமல் வாய்க்குள்ளே போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க குலோப் ஜாமுனை விடவே மாட்டாங்க. இது எவ்வளோ விலைனாலும் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்களே. அல்லேலூயா! வேற ஏதோ கடைக்கு போய் 4 ஆஃபர் போட்டால் உடனே நம்மக்குள்ளே வைக்காம எல்லார்கிட்டையும் சொல்கிற நீங்கள் ஸ்கிட்டு பார்த்த 3-4 டிவிஷனுக்கு புரியும், மெர்சி அம்மா நிலைமை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா! நீங்கள் வாயை திறக்கணும் ஆண்டவருக்காக, சாப்பிட்றதுக்காக இல்லை. அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாயை திறங்க, அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்காக வாயை திறக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பியுங்கள். சொந்தக்காரங்க கிட்ட போய் பைபிள் எடுத்துகிட்டு போய் மெசேஜ் கொடுக்காதீங்க. சொந்தக்காரங்களை நம்ம வாழ்க்கை தான் மெசேஜ். அல்லேலூயா! ஆனால் கூட வேலை செய்கிறவங்க அவங்க இவங்க நீங்கள் சொல்கிற எல்லாரும் அடுத்த நாள் ஞானஸ்தானம் எடுத்து கையை உயர்த்தி வருவாங்கன்னு நினைக்காதீங்க. சொல்கிற வேலை தான் நம்மளுது. கிரியை செய்கிறது ஆவியானுடைய வேலை. யார் யாரை தொடணுமோ, யார் யாருடைய இருதயத்தில் பேசணுமோ எல்லாவற்றையும் பேசி அவருடைய இருதயங்களை மாற்றுகிறவர் ஆவியானவர் ஒருவரே.
ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு என்னுடையதல்ல. ஆனால் ரட்சிப்பின் வேலையை சொல்லுவது என் மேல் விழுந்த கடமை. நான் சொல்ல ஆரம்பிச்சாலே போலும், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் எல்லா வார்த்தைகளையும் சரியா போட்டு அவர்கள் கேட்கிறவளை விசுவாசத்தை தூண்டுகிற அளவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இங்க காலையிலேருந்து டிவியை போட்டு சீரியலை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு நீங்க போய் வாயை திறந்த அந்த வாயிலிருந்து ஆவியானவர் பேச மாட்டார். 21 நாள் ஜெபம் வச்சேன், வரல, போனா போகுது. சனிக்கிழமை ஜெபத்துக்காவது வரலாம்ல, காலையில் 5:30 மணிக்கு வர முடியல, தூங்கிட்டேன். 10:30க்காவது வரலாம்ல, வந்து ஒரு நாளாவது ஜெபம் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் கேக்கு கொடுத்தாலும் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கணும்னு விரும்புகிறவங்க 10 பேருக்கு எழுதி கொடுத்துருக்குறீங்களே, ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் வாயை நீங்கள் தொடுங்க, ஆண்டவரே நீங்கள் என் வாயோடு இருந்து பேசுங்க. பேதுரு எழும்பி நின்று நாங்கள் அதற்கு சாட்சின்னு சொன்ன உடனே முதல் முறையாக யூதர் அல்லாத ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கர்த்தர் அவர்களை தொட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். முதல் சாட்சி நம்முடைய சாட்சி. 2வது வசனத்தை தெரிஞ்சா 2 வார்த்தையை சொல்லுங்க. வசனங்களை 3வது, நீங்கள் செய்ய வேண்டியதல்ல, ஆவியானவர் கிரியை செய்வதை உங்கள் கண்கள் பார்க்கும். நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஜனங்க கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்களோ நாங்கள் வரோன்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சொல்லி தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டோடைய பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்க முதலாவது எந்திரிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கிறது ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்வது. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இனி காலம் அது சமீபமாக இருக்கிறது, உடனடியாக நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. எடுத்தவங்க உண்மையாக அதில் இருக்க பாருங்க, எலும்பி நிற்கலாம். கர்த்தர் உங்கள் வாயை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருக, நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனமாரி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இரண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம், இனியாவது ஸ்டைல் திருமுகம் காண. இரண்டதோர் வாழ்வு வாழ்வோம், இரண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம், இனியாவது திருமுகம் காண. இரண்டதோர் வாழ்வோம், இனியாவது நானாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நானாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உன்னை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். ஆண்டவரே, தீபத்தின் திரியா என்னை ஆட்கொள்ளும்.
என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? வாய்களை திறந்து இன்னும் நமக்கு 5 நிமிஷம் இருக்குது, நான் சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன். 5 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் வாய்களை திறந்து விசேஷமா கையில கர்த்தருடைய பந்தியும் ஆளையில வைத்திருக்கிறவங்க, அப்பத்தையும் ரசத்தையும் வைத்திருக்கிறவங்க, ஆண்டவரே நீர் கல்வாரில் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது, இந்த ஆண்டு ரட்சிப்பின் ஆண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்க சொந்தங்களை ரட்சிங்க, எங்க கூட இருக்கிறவங்கள ரட்சிங்க. யார் யாரெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பாரப்படுத்துறாரோ அவருடைய பெயர்களை வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் 10 பேர் எழுதி கொடுத்திருக்கிறீங்களே, அவங்க பேர்ல எல்லாம் ஞாபகத்தில் வைத்து ஆண்டவரே ஒருவரும் அந்த அழியாத நரகத்துக்கு போய்விடக் கூடாது. உன்னுடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் கிரியை செய்கிற தேவன் அல்லவா, நீர் ஜீவிக்கிற தேவன் அல்லவா, எங்களுக்கு உதவி செய்வீராக. உன்னுடைய ரத்தம் வீணாய் சிந்தப்படவில்லை அப்பா. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Father. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய். கல்வாரி ஸ்நேகம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காகவும் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களிலே நாம் இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்துக்காக எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே இந்த பிற்கப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி ராஜா. அதற்கு அடையாளம் வந்திருக்கிற அப்பத்துக்காய் உமக்கு நாங்கள் மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லாம் நாம் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்துக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ரத்தத்துக்காய் சிந்தி நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் வீணாய் போகக்கூடாதப்பா. அதை குறித்து நான் பேசுவதற்கு என்னை பலப்படுத்தும். நம்ம எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். தீரப்பவரே நீங்க துவங்கின இந்த ஓட்ட நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உன்னா நிறைவேற்றக்கூ அதை மற்றும் எண்ணி ஓடிடுவே. எனக்காகவே எப்போது முழு பலத்தோடு வானங்களை திறப்பவரே தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்காகவே எப்பொழுதும் அவர் வானங்களை நமக்காக திறக்கிறவர், நமக்காக தூதனை அனுப்புகிறவர், நமக்காக சேனைக்கு கட்டளையிடுகிறவர். ஓ ஹalleluya. நீங்கள் அவருக்காய் பேச ஆரம்பிங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர்
கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த நன்மையை சொல்ல, தைரியமாய் உன் வாயை தர. கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்காக வழிவாசல்களை திறப்பார். கர்த்தர் உனக்காக செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். நீ செய்ய வேண்டியதோ, என் ஆண்டவர் நல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று நீங்கள் வாய்களை திறந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் வாய்களை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் மூலமா அநேகர் கர்த்தர் பக்கமா திருப்பப்படுவார்கள். ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தைரியமாய் உமக்காக பேச. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா வெட்கம் தயக்கத்தின் ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறேன். அன்பாய் கர்த்தருடைய அன்பை சொல்வதற்கு, உம்முடைய அன்பை சொல்வதற்கு கிருபைகளை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்காய் பேச விரும்புகிற ஒவ்வொருவரோடும் தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, திறந்த வாசலை தருவீராக. இப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினால் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்வோம் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.